எனக்கு போர் அடிக்குது, அதனால் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறேன், என்னோடய ஃபேவரட்டான யூடியூபர் வீடியோ போட்டிருக்காரு, அதனால் நான் வந்து அவரோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுறேன்றது எல்லாம் ஓகே. ஆனால் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா சில டைம்ஸில் நமக்கு அதை பார்க்கணுன்ற இன்டென்ஷனலாகவே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயும் யூடியூப்குள்ளேயும் போகும்போதெல்லாம் என்ன மைண்ட் தாட்டோடு போவோம்னா, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அதுக்குள்ளே போயிட்டு எதையோ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? இஸ் இட் ரைட் அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் நம்ம அதை பண்ணுறோம்? ஏன்னா நம்மளோட இன்டென்ஷனலான தாட்ஸ் வேறு பக்கம்ல இருக்குது. நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஏன் என்டர்டெயின்மெண்ட்டை கன்சியூம் பண்ணுறீங்கன்னு என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதை யோசிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராம், ஸோ யூடியூப்னு ஒரு பக்கம் வைங்க. ஓகேங்களா? ஸோ எதை நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்கன்னு கேட்டால், பிளைண்டாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்றது வந்து நம்ம சொல்லலைனாலும் அதை தான் நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கொஞ்சம் அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இல்லை உங்களுக்குன்னு வேணாம், நமக்கு வந்து கஷ்டப்படுறது பிடிக்குமா இல்லை சும்மா இருக்கிறது பிடிக்குமான்னு கேட்டால் சும்மா இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ லாங் டேர்மில் ஒரு சக்ஸஸ் வேணுமா இல்லை ஷார்ட் டேர்மில் ஒரு சக்ஸஸ் வேணுமா? நமக்கு ஆப்வியஸாக ஷார்ட் டேர்மில் தான் ஒரு சக்ஸஸ் வேணும். ஸோ வாட்சிங் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் அதை மீறி நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து யாரோ அப்லோட் பண்ண ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஓகேவா? பட் இதே நீங்கள் வந்து அப்படியே ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ, இல்லை கரியர் கோல்ஸ் இருக்குது, இல்லை சம்திங் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறீங்க, வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறீங்க, எதை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிம்முக்கு போகிறது அப்படின்றதுனா அதுக்காக நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்குன்னு உங்களை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஜிம்முக்கு. ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கே ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கஷ்டமான வேலை. ஓகேவா? ஸோ இந்த கஷ்டமான வேலைக்கான ரிசல்ட்டாச்சும் உடனே கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ரிசல்ட்டு ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ரியலாகவே நமக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குது இதை பண்ணுறதுக்கு? ஓகேவா? பட் நீங்கள் அதே ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எடுத்திங்கன்னா அங்கே மோட்டிவேஷனே தேவையில்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறது தான் அதோட தாட் ப்ராசஸ்ஸு, அதோட கால் டு ஆக்ஷன் எல்லாமே. பட் இங்கே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன், சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களை இழுத்து பிடிக்கணும்ல. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டு தான் வந்து இங்கே என்ன அப்படின்றத வந்து நம்ம தேட போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாமே டிசிப்ளினான பர்சன் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக யூ ஆர் அ டிசிப்ளின்டு பர்சன். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் ஆனால் எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகணுன்றதுனால நம்மளோட ஸ்கூல் லைஃப்ஸையும் நம்மளோட காலேஜ் லைஃப்ஸையும் நம்ம எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ யாருக்குமே நமக்கு வந்து ஸ்கூல் போகிறது பிடிக்காது. யாருக்குமே அங்கே போய் ஒரு 8 hours வந்து அங்கே லிசன் பண்ணுறது வந்து பிடிக்காது. ஸோ யாருக்குமே வந்துட்டு எக்ஸாமுக்கு ஸ்டடீஸ் பண்ணுறது பிடிக்காது, எக்ஸாம் எழுதுறது பிடிக்காது, அந்த காம்படிஷனோட காம்படிட் பண்ணுறது பிடிக்காது. அதுக்கப்புறமா அதை வந்து நம்மக்கிட்ட நீ இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்கிறது பிடிக்காது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இதை பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருந்தது. அந்த கம்பல்ஷன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளே ஒரு டிசிப்ளின்டாக அதை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு மேனாக ஒரு உமனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் காரணம். ஓகே, சம்திங் நீங்கள் எதாவது கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அங்கேருந்து வந்த ஒரு விஷயம் தான். மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்றது வந்து சிலருக்கு தோணலாம். பட் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான காரணத்தோட தொடக்க புள்ளி வந்து ஸோ அங்கேருந்து தான். ஓகேவா? ஸோ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணுறது தான் டிசிப்ளின், இல்லைனா பண்ணணும்னு நினச்சி அதுக்கான ஆக்ஷனை விடாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின் நினைக்கிறோம். பட் டிசிப்ளின்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு பேர் டிசிப்ளின் கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணுறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஓகேவா? ஸோ அதை நம்மளோட நீங்கள் உங்களோட பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஓகேவா? பட் இங்கே ஏன் அதை பண்ணலைன்றது தானே கேள்வி. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு சொசைட்டி மூலிமா ஒரு கம்பல்ஷன் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பிறந்துட்டிங்களா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் போகணும், படிக்கணும், காலேஜ் போகணும், படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணுன்ற கம்பல்ஷன் இருந்தது. ஓகேவா? பட் ஏன் இதை இங்கே ஏன் நம்மளால் இதை பண்ண முடியல அப்படின்னா, அங்கே வந்து நமக்கு ஒரு வியூ இருந்துச்சு. அதாவது ஸ்கூல்னால் இங்கே தான், ஸோ இப்படி தான் போகணும், இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th வரைக்கும் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கணும், ஸோ இப்படின்ற ஒரு ரோட் மேப் இருந்தது. பட் ஆனால் நீங்கள் வந்து என்டையராக உங்கள் கரியருக்குள்ளே வரீங்க,
சம்திங் ஜிம்குள்ளே வரீங்க, பேஷனுக்குள்ளே வரீங்க, வீடியோ எடிட்டிங்குள்ளே வரீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான கட்டமைப்பு இங்கே கிடையாது. அதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் ஸ்கூல் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரோட் மேப் தான். அது வந்து அவங்க எந்த இடத்துல படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்கன்றதை வேரி ஆகுமே தவிர, பட் எல்லாருக்கான ரோட் மேப் வந்து ஒன்று தான். பட் இதே நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸ் அச்சீவிங் யுவர் கோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரோட் மேப்பே கிடையாது. ஸோ நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா அங்கேயே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம குவிட் பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணுறேன்றது முக்கியமே இல்லை, அதை டெய்லி பண்ணுறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக 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 நீங்கள் பண்ணுறது சரியா இல்லையா, ஸோ நமக்கு இன்னும் என்ன பண்ணணும், என்ன தப்பாக பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேவா? ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் ஸ்டெப். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரோட் மேப் இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்றத வந்து பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நான் மறுபடியும் இந்த வீடியோவை ஜென்ரலைஸ்டாக கொண்டு போகிறேன், எல்லோரும் சொல்கிற மாதிரியே நான் இந்த வீடியோவை கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதில் வந்து இந்த காமனான வேர்ட்ஸ் தான் வந்து வருது. இந்த காமனான வேர்ட்ஸ் ஏன் வருது அப்படின்னா இந்த காமனான வேர்ட்ஸை தான் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நான் என்ன பார்த்துருக்கேன், நான் என்ன கேட்டிருக்கேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்ற வச்சு தான் நான் உங்களுக்கு திரும்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் வந்து டெய்லி ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ற விஷயத்த அதை வந்து டெய்லியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸும் வருமானு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக வராது, அதுதான் கோர் வேல்யூவாகவே வரும். உங்களை இதை உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண விடாமல் உங்களை இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் கட்டி போட்டு அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன்னு நினைக்கும், ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வென்எவர் யூ ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ், இது வந்துச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் மறுபடியும் உங்களோட வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ அதில் வந்து என்ன ஒரு ப்ரோக்ரஸுமே இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. அந்த கோலுக்கும் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அது ஓவர் த பீரியட் போக 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 அது க்ரூம் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் இனிஷியலாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னா ப்ரொடக்டிவிட்டி, ஸோ மணி, பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.